லைவ்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷன் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாரும் ஓட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓட் பண்ணி முடிச்சதில் பார்த்தீங்கன்னா கனியக்காக்கும் கமருதனுக்கும் மேக்ஸிமம் ஓட்ஸ் கிடச்சிருக்கு. அவங்க 2 பேரும் தான் இந்த வாரத்தோட 2 டாப் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸாக சூஸ் ஆயிருக்காங்க. கூடவே அமித்துக்கு கொஞ்சம் நிறைய ஓட்ஸ் கிடச்சிது. ஆல்சோ விக்ரமுக்கும் கொஞ்சம் நிறைய ஓட்ஸ் அண்ட் அரோராக்கும் கொஞ்சம் ஓட்ஸ் கிடச்சிது. மற்ற யாருக்கும் பெருசாக கிடைக்கல. திவ்யாவுக்கு சாண்ட்ரா போட்டாங்க, அது எதனாலன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ பார்வதி வந்தாங்க. ஏற்கனவே நேற்று சொன்னாங்க நான் ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் அவளை வச்சு அடிப்பேன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு பார்வதி வந்து பச்சை போய் சொல்லி மாட்டிக்கிறாங்க அவங்களே. இதுக்கெல்லாம் குறும்படம் போட்டு காட்டணும், பட் காட்ட மாட்டாங்கல்ல, அதனால அவங்க பேசுகிறாங்க. இந்த டாஸ்க் நடக்கும்போது யாரையாச்சும் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணால் அவங்கள தான் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்கன்னு அவங்களாவே நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்துட்டு திவ்யாவை சொல்கிறாங்க. பார்வதி கிளியராக சொல்லிட்டு தான் போனாங்க, நான் திவ்யாவை டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன்னு கமர்தன் கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. பட் இங்கே வச்சுட்டு இப்படி சொல்கிறாங்க. அப்புறம் திவ்யாவோட வாய்ஸ் கேட்கவே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னென்னா இந்த பாட்டு நேற்று கனியக்காவுக்கும் சாண்ட்ராவுக்கும் சண்டை நடக்கும்போது இவங்க வந்து நடுவில் வந்து தேவையில்லாமல் சத்தம் போட்டு அந்த சண்டையை மொத்தமாக இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. தான் எல்லா சண்டையிலையும் மெயினாக இருக்கணுங்கிற மாதிரி எல்லா அட்டென்ஷனையும் அவங்க பேரில் திருப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் கனியக்காவும் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு திவ்யாவை சூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் முன்னாடியே டிஸ்கஷன் நடந்திருக்கும். சுபிக்ஷா வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி திவ்யா வந்துட்டு அப்படி இப்போ சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டா, ஹார்ஷாக சொல்லிட்டா. வேறு யாருமே இந்த வீட்டில் எதுவுமே ஹார்ஷாக சொல்லலை. அப்போ வந்து போட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ கனியக்கா சொல்கிறாங்க, அவங்களோட செயின் தான் நான் போட்டிருக்கேன், ஸோ நான் அந்த செயினை கலத்தி கொடுத்துருவேன், ஏன்னா அதை போட்டுட்டு அவங்கள ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்ல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை யாரோ ஒருத்தர் ஒஸ்ட்டோ பெஸ்ட்டோ வந்து தான் ஆகணும். பட் எப்போவுமே திவ்யா தான் எப்படி ஒஸ்ட் பெர்ஃபார்மராக வராங்க, அவங்க பண்ணுற சமையல தான் ஃபுல்லாக உட்காந்து எல்லோரும் சாப்பிட்றாங்கன்னு எப்போயுமே வந்து அவங்களே தான் சொல்கிறாங்க. அது கனியக்கா சொன்னது திவ்யாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு. பட் அதை அவங்க வெளியில் காமிக்கல. திருப்பி வந்துட்டு அடுத்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்கிறதுக்கு திவ்யா வராங்க. திவ்யா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, பாரு வந்து மைக்கு போடலை அப்படின்னு சொன்னோடனே அது போன வாரம்னு சொல்கிறாங்க. உடனே மைக்கு போடாமல் இருந்து இவ்வளோ முட்டை பாலெல்லாம் போனதுக்கப்புறமும் இந்த வாட்டியே 2 வாட்டி வந்து சாரி சொல்லியிருக்காங்க மைக்குக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரான பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை லாஸ்ட் வீக்கே சொல்லியிருக்கணும், பட் யாருமே சொல்லலை. அதை சொல்லி யாருமே நாமினேட் பண்ணவோ இல்லை யாருமே ஒஸ்ட் சொல்லவோ எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. பட் இந்த வாரம் அதை கிளியராக வந்து திவ்யா வந்து சொல்லிட்டாங்க. லாஸ்ட் வீக்கே வந்துட்டு முட்டை பால் போயிருக்கு, பட் ஸ்டில் இந்த வாரம் வந்துட்டு அதுக்கப்புறமும் 2 வாட்டி வந்து சாரி கேட்குறாங்க. என்ன நான் சாரி கேட்கல, அது என்ன நான் மைக் எல்லாரும் தான் மைக் போடாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க, எல்லோரும் போடாமல் இருந்தாங்க, ஆனால் உங்களால் பனிஷ்மெண்ட் கிடச்சதில்ல, அதுக்கப்புறமும் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வினோதை நான் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிவிட்டு, இருங்க பாரு நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் பேசும்போது அவங்க ஒரு வார்த்தையாவது பேசினாங்களா, நீங்கள் கொஞ்சம் அதே மாதிரி அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு திருப்பி என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, கனியக்கா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ரொம்ப எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணாமல் அதை கன்ஃபர்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு பதில் சொல்கிறாங்க திவ்யா. அதாவது நேற்று சாண்ட்ரா உங்களை ஒன்று சொல்லும் போது நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணணும் எல்லார் முன்னாடி வச்சு நினைக்கிறீங்களா, அதே மாதிரி தான் நானும் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யாவோட அந்த வாய்ஸ் அண்ட் டோன், அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சே மொத்த வீடும் அவங்களை அடிக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்கிறத வச்சு, வேணா வேறு யாருக்கிட்டையுமே எந்த நெகட்டிவுமே இல்லை இந்த வீட்டில், அவங்கக்கிட்ட மட்டும் இந்த வாய்ஸ் அண்ட் டோன் இப்படி ஹார்ஷாக இருக்குது, அதனால் அதை வச்சு அடிக்கிறாங்க. உடனே வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, அதே மாதிரி என்ன அதிகார தொனியில் பேசுகிறேன்னு பாரு என்ன சொல்கிறாங்க. எல்லாமே என்னை பற்றி தப்பாக சொல்கிறீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என் பக்கத்தில் தப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் சொல்கிற தப்பை நான் அக்செப்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது உங்களுக்கு அதிகாரமோ சர்வாதிகாரியாவோ தெரிஞ்சதுன்னா அது என்னோட ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு ஒஸ்ட் பெர்ஃபார்மராக வினோதை நம்ம சூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அந்த ஃபைட் அப்போ நடந்தப்போ என்னன்னு கேட்கல, அந்த பார்வதி டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணல, அதை சொல்கிறதுக்குன்னு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பாரு வந்துட்டு எப்படியா ஒரு சண்டை உண்டாக்கி விடணும்னு நினச்சி பிளான் பண்ணாங்க. அது ட்ரிகர் ஆகி அவங்க சொல்லிட்டாங்க. இனி ரிட்டர்னில் இப்போ வினோதனா திவ்யாவை தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரில. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.